ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மதர்ஸ் டேக்கான ஒரு சிம்பிளான க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடில் ஒரு ஃப்ளவர் பார்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு இதை விட பெருசாக வரையணும் அப்படின்னா கூட வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த எட்ஜ் வரைக்குமே ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒன்றுத்தோட சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மற்ற 2த்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதோடைய பின்னாடி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி. இதே மாதிரி மொத்தம் 3 ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இந்த 3 ஃப்ளவரையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மற்ற 2ம் இந்த மாதிரி சைடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இது செட் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லேயே இந்த மாதிரி பார்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கூட பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஏதாவது விஷயத்தில் மெசேஜஸ் எழுதினா கூட இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். நான் வந்து அந்த மதர் லெட்டர் இருக்கும் இல்லையா, MOTHER, ஸோ அதுக்கான வேர்ட்ஸ் மாதிரி எழுதிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ ஃபைனலாக இன்னொரு குட்டி பார்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதிக்க போகிறேன். இதுக்கு பார்டர் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதோடைய ஃப்ரண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி இதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக இதோட 2 சைட்லேயும் இங்கே ஹோல் போட்டுக்க போகிறேன். உங்ககிட்ட பஞ்சிங் மிஷின் இருந்ததுன்னா அதை வச்சு ஜஸ்ட் பஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாட்டின் ரிப்பன் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். சாட்டின் ரிப்பன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய ஃப்ரண்ட்டில் நாட் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், க்ரீட்டிங் கார்டு ரெடி. ஸோ இந்த மதர்ஸ் டேக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்ரீட்டிங் கார்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி அம்மாவுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேனலோடைய கிராஃப்ட்ஸ் ரீக்ரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 கிராஃப்ட்ஸுமே வர்ஷா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க வர்ஷா. தேங்க்யூ சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மினி ஃபோன் நோட் புக்கை அம்மானி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக ட்ரா பண்ணியிருக்கீங்க அம்மானி. இந்த ஃபோன் நோட் புக்கை ஸ்ரீ முத்து பவித்ரா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கீங்க பவித்ரா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.